வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். கடகம் ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026வது வருஷம் நடக்கிற குரு பெயர்ச்சி கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர்களுக்கு குரு ஜென்ம குருவாக வர்றார். அது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய திசை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மனநிலையில் கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய ஆரம்பங்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு உயரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நம்பிக்கை, ஆன்மீக வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படுறார் குரு பகவான். ஆனால் ஜென்ம குரு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை கொடுப்பாரு. பொறுப்புகள் அதிகரிக்கும் செய்வார். லேசாக உடல் பருமனை கூட்டுறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இது போன்ற விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் சாதாரணமாக கடந்து வரணும். கொஞ்சம் பலமாக யோசனை பண்ணி நிதானமாக எந்த ஒரு வேலை செய்யணுமோ அதை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட ஒரு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தர்றதுக்கு காத்துட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நகர ஆரம்பிக்கும். இது பண்ணலான்னு நினச்சிட்டு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய புதிய சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட வளர்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடும். சமூகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு உயரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சிலருக்கு புதிய வீடு கிடைக்கும், சிலருக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்கள பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு நல்ல மாற்றம் அமையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி பொறுத்தவரையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட கவனம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நல்லபடியாக பொறுப்பு கூடுறோம். அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் உங்களுக்கு அழுத்தம், வேலை சுமை கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பணம் பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரு நல்ல அளவில் உங்களுக்கு உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் செலவுகளும் உங்களுக்கு கூடும். அதாவது குடும்பத்துக்கான செலவுகள், வீட்டுக்கான செலவுகள் கொஞ்சம் கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏற்பட போகுது. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோககரமான ஒரு திருமணம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நாளாக உறவினர்கள் கூட இருந்த ஒரு நெருங்குதல் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் பிறரோட பேசும்போது மட்டும் கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. கோவத்தை கொஞ்சம் குறைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு மனசில் கொஞ்சம் சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். ஜென்மகுருவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா உடல் எடை கூடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் சோர்வு தன்மை கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் ஜீரண பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இவருக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக கவனமாக கடந்து வர்றதுக்கு யோகா இல்லை வாக்கிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரு பெயர்ச்சி பொறுத்தவரையில். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உயர்கல்விக்கு ஒரு ஒரு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமாக இருக்கும். வேதம் படிக்கிறவங்க, ஜோதிடம் படிக்கிறவங்க, தத்துவம் படிக்கிறவங்க போன்றவற்றிலெல்லாம் ஒரு நல்ல ஆர்வம் ஏற்படும். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவோட அருள் உணர்வு அதிகரிக்கும். மொத்தமாக வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது தான் இந்த குரு பெயர்ச்சி. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.